வணக்கம். ஒரு தமிழ் சொல் உலகமெல்லாம் எல்லா மக்களாலும் அன்றாட வாழ்வில் மிகுதியாக பயன்படுகின்ற ஒரு தமிழ் சொல். அதை குறித்து இன்று காணலாம். நான் சிறு அகவையாக இருந்த பொழுது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஊர்களில் பகல் நேரத்தில் தெருக்களில் பெண்கள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொள்வார்கள். ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம் இவ்வாறு கேட்பார், கறி வச்சாச்சா அப்படின்னு. அதற்கு அந்த பெண்ணும், இல்லை அடுப்பில் இப்போதான் ஒலை வச்சிருக்கிறேன், இனிமேதான் கறி வைக்கணும், என்ன கறி வைக்கணும்னு தெரியல, அதான் கடைக்கு போய் ஏதாவது காய்கறி வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அன்று தொலைக்காட்சிகள் இல்லாத காலகட்டம். இப்போ இரவு நேரத்தில், அதுவும் நிலா வெளிச்சம் இருக்கக்கூடிய இரவு நேரங்களில் எல்லாருடைய வீடுகளின் முற்றத்திலையும் பொதுவாக பலர் கட்டில் அல்லது பாய் போன்றவற்றை தரையில் விரித்து வீட்டின் முற்றத்தின் முன்பு அமர்ந்திருப்பார்கள். அந்த வழியாக தெருவில் செல்லக்கூடியவர்கள் அவர்களிடம் ஏதாவது பேச்சு கொடுப்பார்கள், சாப்பிட்டாச்சா அப்படின்னு. அதற்கு அந்த வீட்டின் முற்றத்தின் முன்பு இருப்பவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், சோறு வடிச்சாச்சு, இப்பதான் கறி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூறுவார்கள். உலை, சோறு, கறி போன்ற சொல்லாடல்களை அக்காலகட்டத்தில் மிகுதியாக கேட்டதுண்டு. இன்று அச்சொல்லாடல்களை கேட்பது சற்று அரிதாக இருக்கின்றது. கறி என்பது உரைப்புத்தன்மை சேர்க்கப்பட்ட ஒரு திரவ உணவை குறிப்பதாகும். அதே போன்று காய்கறி என்றும் கூறுகின்றோம். 17ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட, அதாவது போர்த்துகீசியரால் எழுதப்பட்ட போர்ச்சுகீஸ் குக் புக் என்கின்ற நூலில் தமிழ்நாட்டு கறி வகைகளை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. அவர்கள் நேரடியாக கறி என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். பிறகு ஆங்கிலமானது அந்த சொல்லாடலை உள்வாங்கி கொண்டது. இன்று உலகம் முழுவதும் அந்த சொல்லாடல் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முரண்பாட்டையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் ஒரு உணவு விடுதிக்கு போறீங்க, அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவு வகைகளை உணவு பட்டியலாக வைத்திருப்பார்கள். அதை உங்களிடம் கொடுப்பார்கள். சில உணவு விடுதிகளில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். இப்போ ஆங்கிலத்தில் ஃபிஷ் கறி என்று எழுதியிருப்பார்கள், தமிழில் மீன் குழம்பு என்று எழுதியிருப்பார்கள். அதே போன்று ஆங்கிலத்தில் கடலை கறி என்று எழுதியிருப்பார்கள், தமிழில் சன்னா மசாலா என்றும் கடலை மசாலா என்றும் எழுதியிருப்பார்கள். அதாவது கறி என்கின்ற தமிழ் சொல்லை ஆங்கிலம் இன்றும் பயன்படுத்துகின்றது. தமிழராகிய நாம் அதற்கு இணையாக மசாலா என்றும் குழம்பு என்றும் வேறு சொற்களை பயன்படுத்துகின்றோம். இந்த முரண்பாட்டையும் தமிழ்நாட்டில் காணக்கூடியதாக இருக்கின்றது. கறி என்பதற்கு இறைச்சி என்ற பொருளும் உண்டு. குறிப்பாக விலங்கின் இறைச்சி, பறவைகளின் இறைச்சி, நீர்வாழ் உயிரினங்களின் இறைச்சியை நாம் கறி என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். இப்போ நீங்கள் நெல்லை மாவட்டத்துக்கு வர்றீங்க அப்படின்னா, ஒருவர் ஒரு ஊரில் இருக்கிறாரு, அந்த ஊரை விட்டு 2 ஆண்டுகள் கழித்து அந்த ஊருக்கு திரும்பி வருகின்றார் என்றால், நல்ல உடல் பெருத்து நல்ல உடல் வாகோடு இருக்கின்றார் என்றால், உடம்புல நல்ல கறி வச்சு போயிருக்கு என்ற சொல்லாடலை பயன்படுத்துவார்கள். அதே போன்று யாராவது மிகுந்த சோம்பேறித்தனத்தோடு எந்த ஒரு வேலையும் செய்ய மறுத்தால் கறி வலிச்ச பையன் என்றும் சொல்லுவார்கள். ஆக கறி என்பது இறைச்சியையும் குறிக்கும். ஆனால் குமரி மற்றும் ஈழத்தமிழர்கள் கறி என்ற சொல்லாடலை காட்டிலும் இறைச்சி என்கின்ற சொல்லாடலை, நேரடி சொல்லாடலை பயன்படுத்துவதாக அறிகின்றேன். போர்ச்சுகீஸ் குக் புக் என்கின்ற நூலில் கறி பவுடரை பற்றி குறிப்புகளும் இருக்கின்றன. இப்போ நீங்கள் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வர்றீங்க அப்படின்னா, கடைகளில் போய் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மிளகு பொடி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் கொடுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பொடி என்கின்ற சொல்லாடலை மிகுதியாக இந்த பகுதிகளில் பயன்படுத்துவாங்க. நான் அறிகிறேன், கேரளாவிலும் பொடி என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்துகின்றார்கள். தூள் என்பதும் தமிழ் சொல்தான். ஆனால் தூளை காட்டிலும் பொடி என்கின்ற சொல்லாடல் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிகுதியாக காணப்படுகின்றது. அதே போன்று பொடி என்கின்ற சொல்லாடலை தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் அரிதாக பயன்படுத்துகின்றோம். குறிப்பாக ஒரு உணவு விடுதிக்கு போறீங்க அப்படின்னா, இட்லி பொடி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம்.
இட்லி தூள் கொடுங்க யாரும் சொல்றதில்லை. அதே போன்று மூக்கு பொடி என்று தான் கூறுகின்றோம். மூக்கு தூள் என்று யாரும் கூறுவதில்லை. இவ்வாறான சில முரண்பாடுகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி இந்த கரியை குறித்து காணலாம். 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை உலகின் எல்லா மக்களாலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு உரைப்புத்தன்மை கொண்ட ஒரு உணவுப் பொருளை தான் தமிழர்கள் 3 பெயர்களில் அழைத்திருக்கின்றார்கள். கரி, மிளகு, மிரியல் என்று 3 பெயர்களில் அழைத்திருக்கின்றார்கள். இந்த மிளகு, அதாவது இந்த கரியை குறித்து பழந்தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. நான் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த மிளகு கொடியானது அன்றைய தமிழகம், அதாவது அன்றைய தமிழகம் என்பது இன்றைய தமிழ்நாடும் கேரளாவும் ஒன்றிணைந்த பகுதி அன்றைய தமிழகம். அன்றைய தமிழகத்தில் மலைத்தொடர்களில் வளர்ந்த ஒரு கொடியாகும். இதை குறித்து நிறைய தகவல்கள் இருக்கின்றன. ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது மலைத்தொடர்களில் மலை பக்கங்களில் வளரக்கூடிய ஒரு கொடி. இதனுடைய சுவை உரைப்புத்தன்மை கொண்டது. கரி வளர் அடுக்கத்து மலர்ந்த காந்தல் என்கின்ற ஒரு தொடர் இதற்கு சான்றாக இருக்கிறது. கரி அப்படின்னா மிளகை குறிக்கும். வளர் அப்படின்னா அந்த மிளகு கொடி வளர்ந்த, அடுக்கம் அப்படின்னா மலையை குறிக்கும். மிளகு கொடி படர்ந்திருக்கின்ற மலை அடுக்குகளில் மலர்ந்திருக்கக்கூடிய காந்தல் என்று இதற்கு பொருள். கரி வளர் அடுக்கத்து மலர்ந்த காந்தல். இந்த அடுக்கத்தை குறித்து சொல்லும்போது எனக்கு ஒரு சிலப்பதிகாரத்தின் வரிகள் நினைவுக்கு வருகின்றன. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படிங்கிற ஒரு தொடர் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆக பழங்காலத்தில் அன்றைய சேர நாட்டில் மலைப்பகுதிகளில் மிளகானது மிகுதியாக விளைவிக்கப்பட்டிருக்கிறது. மிளகு நம்மை காட்டிலும் ஐரோப்பியர்களுக்கு இன்றியமையாத ஒரு உணவுப் பொருளாகும். அதை தேடி அவர்கள் உலகம் முழுவதும் கடல் வழியாக பயணம் மேற்கொண்டார்கள். இறுதியாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது இந்த சேர நாட்டிலிருந்து. இந்த சேர நாட்டின் துறைமுகமாகிய முசிறியிலிருந்து மிளகுகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட வரலாற்று குறிப்புகளும் பழந்தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த முசிறி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் மூட மூடையாக மிளகுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மனை கவைய கரி மூடையால் என்கின்ற ஒரு தொடரானது இதற்கு சான்றாக இருக்கிறது. ஐரோப்பியர்களுக்கும் மத்திய கிழக்கில் வாழக்கூடிய மக்களுக்கும் இறைச்சி என்பது இன்றியமையாத ஒரு உணவு. அதை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்க அவர்களுக்கு உப்பும் மிளகும் இன்றியமையாத பொருளாக கருதப்பட்டது. அவர்கள் மிளகை பொன்னுக்கு இணையாக கருதினார்கள். இங்கு பொன்னை கொண்டு வந்து கொடுத்து, அதாவது தங்கத்தை கொடுத்து மிளகை பெற்றுக்கொண்டு சென்ற செய்தியும் வரலாற்று குறிப்புகளாக நம்முடைய இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், அதாவது தங்கத்தை கொடுத்து அவர்கள் மிளகை பெற்றுக்கொண்டு கடல் வழியாக பெயர்ந்து சென்றார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பையும் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றன. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அதனால்தான் 2009ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் தேனூர் என்கின்ற பகுதியில் 7 தங்க கட்டிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்து தங்க கட்டிகள். அதில் தமிழில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் உண்டாயிருந்தன. போகூர் குன்ற கோதை. பழங்காலத்தில் அசோகர் காலத்துக்கு முன்பே இங்கு தங்கம் தமிழர்களிடம் மிகுதியாக காணப்பட்டதற்கு இதுவும் ஒரு சான்றாக திகழ்கின்றது. இந்த மிளகானது வெளிநாடுகளுக்கு மட்டுமல்லாது இந்தியாவின் வடபுலத்திற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது முசிறி துறைமுகத்திலிருந்து. இன்றும் வட இந்தியாவில் மிளகாயை மிர்ச்சி என்ற சொல்லால் அழைப்பார்கள். மிளகை காலா மிர்ச்சி என்ற சொல்லால் அழைப்பார்கள். இது முச்சிறி என்கின்ற பெயரினுடைய திரிபு சொல்லாகும். முசிறி, முச்சிரி, மிச்சிரி, மிர்ச்சி என்று ஆனது. அதாவது இன்று அவர்கள் மிளகாயை குறிக்க பயன்படுத்துகின்ற அந்த மிர்ச்சி என்ற சொல்லானது முசிறி பட்டினத்தினுடைய மருவு சொல்லாகும். அதாவது இந்தோனேசியாவில் எப்படி இந்திய சொல்லான தேவி என்கின்ற சொல்லானது துவி என்று மருவி வழங்கப்படுவது போன்று முசிறி என்கின்ற சொல்லானது இன்று மிர்ச்சி என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் தென் அமெரிக்காவில் மிளகாய் கண்டறியப்பட்டு பிறகு ஆங்கிலேயர்களால் அது உலகம் முழுவதும் பரவப்பட்ட போது நமக்கும் அந்த காயை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. நாம் அதை மிளகு போன்று ஒரு உரைப்புத்தன்மை கொண்டிருப்பதனால் அதை
மிளகாய் என்று அழைத்தோம். அது பச்சை நிறத்தில் இருப்பதினால் அதை பச்சை மிளகாய் என்றும் அழைத்தோம். ஆக இந்த உரைப்புத்தன்மை கொண்ட பொருளான மிளகை நாம் கறி என்ற பெயராலும் அழைத்திருக்கின்றோம். கறி என்றால் இறைச்சியையும் குறிக்கும். கறி என்பதை காய்கறி என்றும் அழைக்கின்றோம். எத்தனை வகையான பெயர்களை கொண்டிருக்கிறது. இதற்கு பயன்படுத்தக்கூடிய இலையை நாம் கறிவேப்பிலை என்ற பெயராலும் அழைக்கின்றோம். அதே போன்றுதான் முருங்கை என்கின்ற தமிழ் சொல்லானது உலகம் முழுவதும் மொரிங்கா என்ற பெயரிலும் அறியப்படுகிறது. அதை குறித்தும் நான் ஏற்கனவே காணொளி வெளியிட்டிருக்கின்றேன். காணாதவர்களுக்காக கீழே இணைப்பு தருகின்றேன், தட்டி காணவும். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையா என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போய் தலைப்பின் கீழ் நான் நிறைய காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையும் கண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.